வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சப்பாத்திக்கு ஜூஸி டைப்பில் ஒரு கேபேஜும் கேரட்டும் போட்டு ஒரு இது செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து கேபேஜும் கேரட்டும் திருவி எடுத்துருக்கிறேன். அது கூடயே பொடியை நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வீடியோவுக்கோஸ்கரம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். எல்லோ கலரும் ரெட் கலரும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அது சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதில் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூனு மிளகா பொடி, ஜீரா பொடி ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா இது எல்லாம் இது கூடயே சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையானது அரிசி பொடி 2 ஸ்பூனு, மைதா 2 ஸ்பூனு, 5 ஸ்பூன் கடலை மாவு இதையும் இது கூடயே சேர்த்துக்குங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டா பிணைஞ்சு எடுத்துக்கிடலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கிற அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நான் இன்னும் தண்ணி சேர்க்கலை, ஏன்னா கோஸ்லேயே தண்ணி இருக்கும். அதனால் அந்த தண்ணி இஞ்சிற அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டு தேவைப்பட்டால் மாத்திரம் தண்ணி லைட்டாக தொளிச்சு பிணைஞ்சிக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிறத நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கோசரம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் எல்லாத்தையும் பிணைஞ்சதை எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இது பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த சைஸில் உங்களுக்கு இதோட சின்ன சைஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இன்னொன்று எனக்கு தண்ணி தேவைப்படலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக தொளிச்சிக்கோங்க. இதை இப்போ பொரிச்சிட்டு ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துட்றேன். நான் நல்லா லைட் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா லைட்டாக அப்படியே இதாயிரும், உடஞ்சிரும். அதனால் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கீழே வேகிற அளவுக்கு விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் எண்ணெயிலையும் அங்கிட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகாமல் வரும். பாருங்கள், இந்த கலர் வர்ற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறணும். நான் இப்போ இதை எடுத்துடுறேன். பாருங்கள், நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கு இதுக்கு வந்து நம்ம லிக்விட் டைப்பு ஒன்று பண்ண போகிறோம். அதாவது கோபி மிஞ்சூர் ஸ்டைலில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். நான் ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கஸ்தூரி மேத்தி, ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூடயே ஒரு 4-5 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் இதுலேயே பொரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த கேபேஜ் எடுத்து பாருங்கள், எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.